படிச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஐஏஎஸ் எக்ஸாமில் யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஆல் இண்டியா 3 எடுத்தேன். பட் நான் எழுதின பேங்க் கிளர்க் எக்ஸாம், பேங்க் ப்ரொபேஷனரி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம், இன்னும் பல பரீட்சைகள் எழுதினேன். எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் தான். நான் இது ஒரு பரீட்சையை தவிர எதையுமே தாண்டலை. தோல்விகள் அப்படின்னா என்ன, அந்த பரீட்சைக்கு தேவையான மெட்டீரியல் உங்கள்கிட்ட இல்லை, அந்த நேர்காணலுக்கு தேவையான மெட்டீரியல் உங்கள்கிட்ட இல்லை. மற்றபடி வேறு எங்கேயோ என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நான் ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணேன், ஆனால் என்னால் பேங்க் ப்ரொபேஷனரி கிளர்க் எக்ஸாமோ, பேங்க் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் எக்ஸாமோ, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பாஸ் பண்ண முடியல. இதெல்லாம் விட கடினமான எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டேன். பட் இந்த எக்ஸாம்ஸை பாஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த பரீட்சைக்கு தேவையான மெட்டீரியல் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் எனக்கு அப்போது வயசு 26 வயசு பொழுது என்னுடைய நண்பர்கள் பல லட்சங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நான் உட்காந்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி புக்கு படிச்சுட்டு இருக்கேன். சரி, தேர்வு ஆயிட்டதுனால இன்னைக்கு ஐபிஎஸ். உங்களுக்கு உங்கள் முன்னாடி வருண்குமார் பேசுகிறேன். ஒருவேளை அன்றைக்கி அந்த பரீட்சையை தாண்டாமல் இருந்திருந்தா எங்கேயோ ஒரு இடத்துல என்ன வேலை பார்த்துட்டு இருப்பேன்னு தெரியாது, வேலை கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. பட் அந்த ரிஸ்க்கை எடுத்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான பலனே வேறு, அதுக்கான பிரம்மாண்டமே வேறு. ஒரு நாளில் அந்த ஒரு பரீட்சையில் அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் வந்துருச்சுன்னா அடுத்த நாள் நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டோம். அது வரைக்கும் நம்ம முகவரியே யாருக்கு தெரியாது, நம்மளே முகவரி ஆகிடும்.